பொதுவா திருக்குறளை எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல திருவள்ளுவர் ஒரு நல்ல குணத்தை பத்தியோ இல்ல குணக்கேடு பத்தியோ முதல்ல வர ஒரு 4-5 குறள்கள்ல சொல்லியிருப்பாரு. அதுல வர நன்மை தீமைகளை பற்றி அடுத்த 3-4 குறள்கள்ல எழுதியிருப்பாரு. கடைசியா 2 குறள்கள்ல அவர் எடுத்துக்கிட்ட அந்த அத்தியாயத்துக்கான ஒரு முத்தாய்ப்பான தீர்ப்பு கொடுத்திருப்பாரு. இப்படிதான் ஒவ்வொரு அதிகாரமும் எழுதப்பட்டிருக்கு. சரி, இப்போ இந்த அத்தியாயத்துக்கு வருவோம். வள்ளுவர் மனைவி பேச்ச கேட்காத அப்படின்னு சொல்லல, பொண்டாட்டி தாசனா இருக்காத அப்படிங்கிறாரு. ஒரு ஆணாக நீ நிறைவேற்ற வேண்டிய கடமை நிறைய இருக்கு. மனைவி அழகுல மயங்கி காமத்துல விழுந்து அவ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு உன்னோட பொறுப்புகளை நீ தட்டி கழிக்க கூடாது அப்படிங்கிறாரு. அந்த புறங்கள்ல விழுந்த மன்னர்களால எத்தனை சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சு போச்சு அப்படிங்கறத நமக்கு வரலாறு சுட்டி காட்டுது. அதே மாதிரி இன்னைக்கு மனைவிய சமாளிக்க முடியாத எத்தனை பேர் பெத்தவங்களை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறாங்க தானே. ராமாயணத்துல கூட ராவணன் சீதைய தூக்கிட்டு போயிட்டான்ற கோவத்துல இந்த உலகத்தையே எரிச்சிடுவேன்னு ராமன் கோதண்டத்தை எடுக்கிறாரு. அப்போ அவரை தடுக்கிற சடாயு, இந்த ஆபத்தான காட்டுல சீதையோட பேச்ச கேட்டு மான் பின்னாடி போனது உன்னோட தப்பு, கைகையை பேச்ச கேட்டு தசரதன் பண்ண தப்பு மாதிரிதான் இது ஒண்ணு புரிய வச்சு வில்ல கீழே போட வைக்கிறாரு.